சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8. ஹரிஷ் கல்யாண், MS பாஸ்கர் நடிப்பில் பார்க்கிங் திரைப்படம் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். வசுதே வசுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். சர்வோபனிஷதோ காவஹா என்று உபனிஷத் சாரமான கீதையை உலகத்துக்கு உணர்த்தியவன், கொடுத்தவன் கீதாச்சாரியன் கண்ணன். அவருக்கே ராமாவதாரத்தில் ஒரு குறை இருந்ததாக பெரியோர்கள் சொல்லுவார். அவர்கிட்ட மைக்க கொடுத்துட்டான், சுத்தி வானரங்கள், நீ ஏதாவது சொல்லுன்னா. ராமர் ரொம்ப அழகா 2 வார்த்தை சொன்னார். சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாஜதே அப்படிங்கிற ராமச்சரம ஸ்லோகத்தை கூறினார். கூறிய பிறகு அப்ப இருந்த எல்லாரும் ஞானிகள்லாம் பார்த்தா, என்ன அழகா பேசியிருக்கார் ராமர். ஆனா என்ன, மைக்க கொடுத்த உடனே 2 வரி பேசி திரும்பி கொடுத்துட்டார். அந்த 2 வரி பேசினது உலகம் முழுக்க பரவிடுத்து. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, சோசியல் மீடியா கான்டெக்ட்ல இட் பிகேம் வைரல், எல்லா இடத்துலயும் பரவிடுது. அப்ப ராமருக்கு ஒரு குறையாம், ஐயோ இன்னும் கொஞ்ச நாளி பேசியிருக்க கூடாதான். கண்ணனாக பிறந்த போது காத்து கொண்டிருந்தார். அந்த குருக்ஷேத்திர பூமியில் எப்போது அர்ஜுனன் கேள்வி கேட்டானோ, இதுதான் சாக்குன்னு வச்சுட்டான். அத்தனை சாரத்தையும் கீதையாக பொழிந்து விட்டார். அது கண்ணனே, சர்வலோகேஸ்வரனே எத்தனையோ அவதாரங்கள் எடுத்தவன், ஒரு ஆச்சாரியனாக தான் பிறக்க வேண்டும் என்று கொண்ட ஒரு ஆசை. It was his desire to be a good teacher. அந்த ஆச்சாரியனுடைய பெருமையை கண்ணனோடு இணைத்து ஆண்டாள் சொல்லக்கூடிய பாசுரம் தான் 21வது பாசுரம், ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப என்கின்ற பாசுரம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீது அளிப்ப அப்படிங்கிற பாசுரம். இந்த ஏற்ற கலங்கள் அப்படின்னா இதை எந்த கான்டெக்ஸ்ட்ல ஆண்டாள் சொல்றான்னு பார்க்கணும். அவ கிருஷ்ணரை எழுப்ப போறா. இப்ப கிருஷ்ணர் யாரோடவோ பிள்ளை. யாரோட பிள்ளைங்க? நந்தகோபாலன். அப்ப அந்த நந்தகோபாலனுடைய சீரும் சிறப்பும் என்னங்கிறத பார்க்கணும். அவர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் என்ன? அவருடைய கொல்லப்புறத்தில், அவர் வீட்டுக்கு இருக்கக்கூடிய இந்த பேக் யார்ட்ல பெரிய மாட்டுக்கொட்டா, அது நிறைய மாடுகள் நின்று இருக்கு. அப்போ அந்த மாடுகளிடத்திலிருந்து பாலை கறக்க வேண்டும். முன்னாடி நான் சொன்னேன், உபனிஷத்தே பசுவாயிட்டா கிருஷ்ணர் கறந்து கீதைங்கிற பாலை கொடுத்துட்டார். நந்தகோபாலன் கீதை பால்லாம் கொடுக்கல, அவர் நார்மல் ஆவின் பால் தான் கொடுத்தார். அதனால இந்த பசுக்கள் எல்லாம் நிக்க வச்சுட்டு பால் கறக்கணும். ஆனா இந்த பால் எப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு பாத்திரம் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நிறைக்கக்கூடிய அளவுக்கு இருந்த பசுக்களா. அதனால ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப. சரி, ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு சரி பால் வந்துருத்துன்னு பார்த்தா, அரை பாத்திரம் தான் நிறைஞ்சு, பாக்கி நாளைக்கு தான் அரை வரும் போல இருக்கு அப்படின்னு இல்லை. இந்த பசுக்கள்லாம் கொழுத்திருந்த பசுக்கள். நீங்க எந்த அளவுக்கு பாத்திரம் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கொட்டும். ஒண்ணுமே இல்லை, வீடுகள் தோறும் நம்ம நிறைய டேங்க் எல்லாம் கட்டி வச்சிருக்கோம். அப்புறம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணியிருக்கோம். இப்போ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணும்போதோ என்ன சொல்றோம், மழை வரும்போது அது சேமிக்கும், அந்த தண்ணி எல்லாம் அது பாதுகாக்கும். மழை வந்தால்தான் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்க்கு வசதி பண்ணணுமா? இல்லை, என்ன பண்ணணும்னா மழை வருவதற்கு பூர்வமே பண்ணணும். ஆனா நம்ம வெட்டிட்டோங்கிறதுக்காக மழை வரணுங்கிறது இல்லை. ஆனா வெட்டி வச்சா மழை வந்தால் உதவும். அதுபோல் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஒரே வரியா எடுத்துட்டேன்னா, நீங்க ஒரு பாத்திரம் வச்சு அது நிறைஞ்சு இன்னொரு பாத்திரம் எடுத்து வைக்கிறதுக்குள்ள அது நிறைஞ்சு அது வழிஞ்சிடும். அப்படின்னா ஒரு ஆச்சாரியன் என்பவன் நீங்க எந்த அளவுக்கு சின்சியரிட்டியோட இருக்கீங்களோ, உங்க சின்சியரிட்டி லெவலை பார்த்துட்டு அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா அந்த அளவுக்கு ஞானத்தை கொடுப்பார். சுவாமி, எனக்கு 1/2 மணி நேரம் தான் ராமாயணம் படிக்க முடியும். 1/2 மணி நேரத்துக்கு எவ்வளவு ஞானம் கிடைக்குமோ அவ்வளவுதான் கிடைக்கும். சுவாமி, நான் படிச்சுட்டே இருக்கணும். படிச்சுட்டே இருந்தா படிச்சுட்டே இருக்கிற அளவுக்கு ஞானம் வந்துடும். அப்படின்னா நம்ம ஹார்ட் ஒர்க், நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எல்லாம் படிச்சிருக்கா ஸ்கூல்ல, இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா தான் அதனுடைய எஃபெக்ட் இருக்கும். அதனால ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப. இதே மாதிரி பொங்கக்கூடிய பாலை பத்தி எங்கேயோ சொல்லியிருக்காரு. மூணாவது பாசுரம், நினைத்து முலைகளிலே நின்று பால் சோர
3வது பாசுரத்துல ஏற்கனவே பால் சொரியதை பத்தி சொல்லியிருக்காளா. 21வது பாசுரத்துல ஊற்றமுடையாய் பெரியாய், இந்த இடத்துல அப்பேற்பட்ட நந்தகோபாலனுடைய பிள்ளையே அறிவுராய், ஊற்றமுடையாய் பெரியாய், அடியவர்களை காப்பதில் ரொம்ப வல்லமை பொருந்தியவன், ஊற்றமுடையாய் பெரியாய், இல்ல சாமர்த்தியசாலியாக இருக்கக்கூடியவன். பெருமாளுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மங்கள் என்று 5 உண்டு. அது என்னென்ன தெரியுமோ? சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், அமலத்துவம், சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், அமலத்துவம், ஆனந்தத்துவம். இது 5க்கும் ஸ்வரூப நிரூபக தர்மங்கள் என்று பெயர். இந்த அத்தனையும் நிறைஞ்சவர் எம்பெருமான். ஆனா இதெல்லாம் அவனை பெரியவன் பெரியவன் என்பதனை காண்பிக்கும். நம்மளோடு பழகிறதுக்கு நிரூபித ஸ்வரூப விசேஷணங்கள் வேண்டும். சௌலபியம், சௌஷீல்யம், வாத்சல்யம், மார்தவம், ஆர்ஜவம், சௌஹார்தம், சத்தியகாமம், இதெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய சாதாரண, அதாவது நம்மளோட பழகக்கூடிய தன்மையான நிரூபித்த ஸ்வரூப விசேஷணங்கள். அதனால சொல்றார், ஊற்றமுடையாய் பெரியாய், உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே, எல்லா காலகட்டங்களிலும் தேஜோமயமாக இருக்கக்கூடிய எம்பெருமானே. இப்ப பெருமாள் பாண்டவ தூதனாக வந்தார். அப்போ துரியோதனனும் அவருடைய தோழர்களும் சேர்ந்து பெருமாளை அடைக்கணும் நினைச்சா. அப்போது பெருமாள் அதை சுடராக இருந்து பிரகாசித்தாராம். பெருமாள் உலகளக்கும் போது, விஸ்வரூபம் எடுக்கும் போது, அப்பொழுதும் பெருமாள் தன்னுடைய சுடரான ரூபத்தை காண்பித்தாராம். அதனால அவரை நம்ம ஒண்ணுமே இல்லை, அவரை விடுங்க. சுதர்சனத்துக்கு என்ன சொல்றோம்? ஸ்புரத்து சஹஸ்ராரி ஷிகாரி தீவிரம், சுதர்சனம் பாஸ்கர கோடி துல்லியம். எத்தனையோ ஒரு சூரியனை பார்க்கறதுக்கே நமக்கு கண்ணெல்லாம் ஆஹா ஓஹோன்னு வலிக்கிறது. இந்த மாதிரி கோடி சூரியர்கள் ஒன்று சேர்ந்தார் போல் இருக்கக்கூடிய சக்கரத்துக்கே இந்த அளவுதான் பெருமாள் எப்படி இருப்பார்? அவனா தோற்றமா நின்ற சுடரே துயிலழாய். ஆண்டாள் நேர கிருஷ்ணரை பிரார்த்திக்கிறா, நேர கிருஷ்ணரை புகழ்ந்து பாடுறா, நேர அவனை எழுப்புறா, சுடரே துயிலழாய். அப்புறம் மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கண். அதனால யாரெல்லாம் உன்னுடைய வைபவத்துக்கு எதிரா நிற்கிறாளோ, அது சுரர்களாக இருக்கட்டும், அசுரர்களாக இருக்கட்டும், ராட்சசாளா இருக்கட்டும், யக்ஷர்களாக இருக்கட்டும், கிண்ணறர்களாக இருக்கட்டும், யாராக இருப்பினும் மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கண். ஒரு காலகட்டத்துல அவளே புரிஞ்சுப்பா, இவர்கிட்ட பகமை இருந்து பிரயோஜனம் இல்லை, இவர்கிட்டே நம்ம போய் சரணாகதி பண்ணிவிடலாம். காக்காவானது கர்வத்தோடு நினைத்தது, சீதையினிடத்தில் நாம் அபச்சாரம் செய்து விடலாம். அப்ப பெருமாள் என்ன பண்ணார்? ஒரு சின்ன தர்பையை எடுத்துட்டு அதுல பிரம்மாஸ்திர மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி அதை விட்டார். எந்த ஒரு வஸ்துவையும் ஆயுதமா கன்வெர்ட் பண்ணிவிட்டா தனுர்வித்தையில அதுக்கு பேர் என்ன? ஐஷிகம். இந்த ஐஷிகம் சின்ன சின்ன வஸ்துக்களை கூட ஆயுதம், அஸ்திரங்களாக மாத்தலாம். அப்போ ஒரு சின்ன ஒரு புல்லை எடுத்து ஆயுதமா மாத்துட்டார். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். அப்போ தர்பாஸ்தரணன் அந்த காக்கை பின்னாடி விட்டார். அந்த காக்கா ஒரு வீடா போகுது. பிரம்மாவின் வீட்டுக்கு போச்சு, சிவபெருமானுடைய வீட்டுக்கு போச்சு, நாராயணனுடைய இல்லத்துக்கு போச்சு, இந்திரன் தன்னுடைய அப்பாவின் வீட்டுக்கு போச்சு. 8 திசையும் உழன்னோடு இழைத்து விழும் காகம் போல் மறுபடியும் எல்லா இடத்துலையும் சுத்தி திரிந்து பெருமாள் கிட்டே விழுந்ததாம். விழுந்த பிறகு மாற்றார் வலி தொலைந்து உன் வாசற்கண். திரும்பி அவர் பெருமாள் ஆத்துக்கே வந்துருத்தோ, ஆற்றாது உன் அடிபணியுமா போலே என்ன மண்ணுச்சுடுன்னு கேட்டுதான். எப்படி பகைவர்கள் பெருமாளுடைய குணாதிசயத்தை முன்பு தெரியாதவர்கள் பெருமாளுடைய சுடர் விடக்கூடிய அந்த ஜுவாலையை பார்த்துவிட்டு மறுபடியும் சுத்தி திரிந்து கீழே விழறாளோ, பெருமாளுக்கு அந்த நிலைச்சு பார்த்தோம். இப்ப சக்கரத்தை பத்தி சொன்னேன் பாருங்க, ஞாபகம் வச்சுங்க. அம்பரீஷன் ஒரு ராஜா. அந்த அம்பரீஷன் ஏகாதசி விரதம் இருப்பார். அன்று ஒரு நாள் துவாதசி என்று காலங்காத்தால என்ன சாப்பிடுவோம்? அது பேர் என்ன? பாரணை. பாரணை மேற்கொள்ளும் போது துர்வாச மகர்ஷி வந்துட்டார். துர்வாசன் நானும் சாப்பிடுவேன். யாராவது உங்க காத்துக்கு வந்தா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவேன். நீ என்ன சொல்லுவார்? ரோஷன் சாப்பிடுவோம் சொல்லுவேன். முதல்ல உனக்கு இருக்குமா நீ பார்த்துப்பியா, இல்லாட்ட அவள் கொடுத்துட்டு எனக்கு பரவாயில்ல சார், நான் பட்னி இருந்தாலும் பரவாயில்ல, 4-5 நாள் உடம்பு தாங்கும், அவளுக்கெல்லாம் கொடுத்துட்டு தான் சாப்பிடுவேன். 4-5 பேர் நான் அனுப்புறேன் வீட்டுக்கு, அட்ரஸ் கொடுத்துட்டு. அதனால இந்த துர்வாசர் வந்தார். துர்வாசர் வந்த உடனே அவர் என்ன பண்ணார்? நான் சாப்பிட்றேன்னு. அதுக்கு என்னப்பா பெரிய விஷயம் தான், சாப்பிட்டுலான்னு சொன்னார். அவர் வரவே இல்லை, ரொம்ப நாழி ஆயிடுச்சு. அப்போ அதுக்குள்ள இவர் கொஞ்சோண்டு அந்த துளசி ஜலத்தை பருகலாம் நினைச்சார்.
துளசி ஜலத்தை பருகலாம் என்று நினைக்கிறதுக்குள்ள துர்வாசர் கோபித்தார், கிருத்தியை உருவாக்கினார். அது அம்பரீஷனை துரத்தும்னு நினைச்சார். அதுக்குள்ள சக்கரத்தாழ்வார் நடுவில் வந்துட்டார். சக்கரத்தாழ்வார் இப்போது அதாவது இந்த கிருத்தியையும் துரத்தி அது துர்வாசரையும் துரத்தி இவர் எல்லா இடத்துக்கும் போன உடனே அப்ப பெருமாள் இடத்துக்கு போன உடனே பெருமாள் சொன்னாராம், என்னவோ பக்தர்கள் எனக்கு அடக்கம்னு நினைச்சிட்டு இருக்கேன், அகம் பக்த பராதீனா, நான் பக்தனுக்கு அடிமை என்று சொல்ல அப்ப சுதர்ஷன ஆழ்வாரை பிரார்த்தித்து சுதர்ஷன ஆழ்வார் மறுபடியும் சென்றார். அப்ப பெருமாளே சுடர், அவர் கையில இருக்கிறதும் சுடர். இவ யார்கிட்ட நம்ம பகைச்சுண்டாலும் காக்கைக்கும் துர்வாசருக்கும் எந்த நிலைமையோ ஏற்படும். அதனால இந்த இடத்துல சொல்றார், உலகிலே தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய், மாற்றார் உனக்கு வலி தொலைந்து ஒரு வாசற்கண், ஆற்றாது உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம். நாங்கள்லாம் என்ன துர்வாசர் மாதிரி சண்டையா போட்டோம்? நான் என்ன காக்கா மாதிரி யாரையாவது அழகால குத்தினேனா? நான் சாதாரண ஒரு 4 வயசு குழந்தைப்பா, என் பேர் அண்டாளப்பா, நான் போய் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பேனா? அதனால உன் வீட்டு வாசலுக்கு வந்திருக்கோம் கிருஷ்ணா, நீ எழுந்துட்டாதானே கதவை திறக்க முடியும், கதவை திறந்தால்தானே நான் உன்னை பார்க்க முடியும் கண்ணா, அதற்காக எனக்கு சேவையை கொடு அப்படின்னு பிரார்த்திக்க கூடிய 21ஆம் பாசுரம். சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8. ஹரிஷ் கல்யாண், MS பாஸ்கர் நடிப்பில் பார்க்கிங் திரைப்படம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.